அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் விமலா. அறியாமல் நான் செய்த சிறு தவறு என் வாழ்க்கையை எப்படி பாழாக்கியது என்பதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். என் அப்பா தொழிற்சாலையில் வேலை பார்க்கிறார். அம்மா வீட்டிலேயே தையல் இயந்திரம் வைத்து துணி தைத்து கொடுப்பார். நான் 10ஆம் வகுப்பு வரை படித்தேன். அதன் பின் குடும்ப சூழ்நிலையால் படிப்பை நிறுத்திவிட்டு துணிக்கடையில் வேலை பார்த்து வருகிறேன். வசதியாக இல்லாவிட்டாலும் சந்தோஷமாக இருந்தோம். மாத சம்பளத்தை மொத்தமாக அம்மாவிடம் கொடுத்து விடுவேன். வேலை செய்யும் இடத்தில் கொஞ்சம் தூரம் என்பதால் எங்கள் வீட்டிலிருந்து ஷேர் ஆட்டோவில் சென்றால் சரியாக இருக்கும். நான் ஏறும்போது பெரும்பாலும் கூட்டம் இருக்காது. ஒரு நாள் ஆட்டோவில் நான் ஏறிக்கொள்ள கொஞ்சம் தூரம் சென்றதுமே ஒரு வாலிபன் ஏறினான். அவனை பார்த்தால் கொஞ்சம் வசதியான வீட்டு பையன் போல இருந்தது. அவனும் ஆட்டோ டிரைவரும் சகஜமாக பேசிக்கொள்வதை பார்த்தால் இருவரும் நண்பர்கள் போல் இருந்தது. பேசிக்கொண்டிருந்தவன் திடீரென என்னை பார்க்க நான் வெளிப்புறம் பார்வையை திருப்பி விட்டேன். நான் இறங்க வேண்டிய இடம் வந்ததுமே இறங்கியும் விட்டேன். ஆரம்பத்தில் ஒரு நாள் வந்தவன் இப்போது தினமும் வர ஆரம்பித்தான். நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருவரும் நண்பர்கள் என்ற உரிமையில் வருகிறான் என விட்டுவிட்டேன். எதேச்சையாக ஒரு நாள் அவன் புறம் திரும்ப வைத்த கண் வாங்காமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அதன் பின் அவன் புறம் திரும்பவே இல்லை. அடுத்தடுத்த பயணிகள் ஏற கூட்டம் அதிகமாகிவிட்டது. அவன் எங்கே இறங்கினான் என தெரியவில்லை. நான் வேலைக்கு சென்று விட்டேன். அதே போல தினமும் நடக்க ஒரு நாள் நான் வேலை செய்யும் கடைக்கே வந்து துணி வாங்குவது போல என்னை ஓரப்பார்வை பார்த்து கொண்டிருந்தான். பின் முதலாளி, என்னப்பா இவ்வளவு நேரம் சுற்றி பார்க்கிறாய், ஆனால் உன் முகத்தை பார்த்தால் ஏதும் வாங்குவது போல் தெரியவில்லையே என்றதும் அசடு வழிய ஒரு கைக்குட்டையை வாங்கி கொண்டு கிளம்பிவிட்டான். வீட்டிற்கு சென்ற எனக்கு அவன் ஏன் என்னை பின்தொடர்கிறான், யார் அவன், பார்த்தால் வசதியான வீட்டு பையன் போல இருக்கிறான், அவன் பார்வையே சரியில்லையே, வீட்டில் சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிவிடும் என பயந்து அமைதியாக இருந்துவிட்டேன். 2 நாட்களாக அவன் என் கண்ணில் தென்படவே இல்லை. அப்பாட, இனி வரமாட்டான் போல என சந்தோஷப்பட்டாலும் ஆழ்மனம் அவனை தேடியது. 1 வாரம் ஆகிவிட்டது. அவனை பார்த்து என் கண்கள் நாலாபுறமும் சுழன்று அவனை தேடியது. உடம்பு ஏதும் முடியலையோ அல்லது வேறேதும் பிரச்சனை ஆகிவிட்டதோ என்று அவனுக்காக என் மனம் யோசிக்கவும் ஆரம்பித்தது. எனக்கே என் குணம் புதிதாக தெரிந்தது. நான் ஏன் அவனை தேடுகிறேன் என்று. அவனிடம் இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசியது இல்லை. ஆனாலும் என் கண்கள் அவனை தேடுகிறதே, இதற்கு பெயர் என்ன என யோசிக்க விடை மட்டும் கிடைக்கவே இல்லை. 1 வாரம் கழித்து ஆட்டோவில் ஏறினான், கையில் கட்டுடன். எனக்கு உள்ளம் பதறியது. அவனிடம் கேட்கலாமா இல்லை வேண்டாமா, ஏதாவது திட்டிவிட்டால் என்ன செய்வது, குழப்பத்துடனே இருக்க கடைசியில் கேட்டே விட்டேன். என்னாச்சு கையில் என்றதும் அவன் சிரித்துக்கொண்டே, காலிடறி கீழே விழுந்து விட்டேன், கையில் லேசான காயம், பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றான். சரி என தலையாட்டிவிட்டு இறங்கும் முன் அவனை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு இறங்கிவிட்டேன். இப்போதெல்லாம் நானும் அவனை பார்க்க ஆரம்பித்து விட்டேன். ஒரு நாள் அவனை பார்க்கவில்லை என்றாலும் மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது. சிறிது நாட்களிலேயே சகஜமாக பேசும் நிலைக்கு வந்துவிட்டோம். அலைபேசி எண்களையும் பரிமாறிக்கொண்டோம். வீட்டிற்கு சென்றும் மணிக்கணக்காக அலைபேசியில் பேசுவேன். வீட்டில் யாராவது கேட்டால் கடையில் என்னுடன் வேலை பார்க்கும் பெண் என மழுப்பி விடுவேன். ஒரு கட்டத்தில் நட்பு காதலாக மாறியது. அவனுடைய அப்பா தொழில் செய்து வருவதாகவும் சொன்னான். ஆரம்பத்தில் நான் ஏழை வீட்டு பெண், எப்படி உங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என கேட்டதற்கு, நான் வீட்டிற்கு ஒரே பையன், என் ஆசைக்கு எப்போதுமே யாரும் தடையாக இருக்க மாட்டார்கள் என்றும் கூறினான். என் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் நான் என்றால் உயிர். என் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு. அப்பா என் வீட்டில் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நானும் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நாம் வேறு எங்காவது சென்று விடலாம் என ஏதோதோ பேசி என் வாயை அடைத்து விட்டான். நானும் அதன் பின் அவன் வீட்டை பற்றி பேச்சை எடுக்கவே இல்லை. இன்னும் சில மாதங்களில் கல்யாணம் செய்து கொள்ளலாம், என் வீட்டாரையே அழைத்து வருகிறேன், உன்னை பெண் கேட்க என்றும் கூறினான். திருமணம் முடிந்ததும் நீ ஆசைப்பட்டது போல படி, நல்ல வேலை வாங்கி தருவது என் பொறுப்பு, சம்பளத்தை கூட கஷ்டப்படும் உன் அம்மா அப்பாவிற்கே கொடுத்துவிடு என்று அவன் சொல்வதையெல்லாம் முட்டாள் போல நம்பி அவனை அளவு கடந்து காதலிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். ஒரு நாள் வேலையில் இருக்கும்போது அவனிடமிருந்து அழைப்பு வந்தது. கடையில் ஆட்கள் இருந்ததால் நான் எடுக்கவில்லை. ஆனால் விடாமல் திரும்ப திரும்ப அடித்து கொண்டே இருந்தான். இப்படி வேலை நேரத்தில் ஃபோன் செய்யக்கூடாது என சொல்லியிருக்கிறேனே, ஒருவேளை ஏதும் பிரச்சனையாக இருக்குமோ என ஃபோனை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் சென்றேன். என்னவென கேட்க, அரை நாள் விடுப்பு சொல்லிவிட்டு கடையை விட்டு வெளியே வா, நான் உனக்காக வெளியே காத்திருக்கிறேன், ஏன் எதற்கு என கேள்வி கேட்காதே, சட்டென சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்து விட்டான். அவசரத்திற்கு பிறந்தவன், என்ன விஷயமென்று சொல்லாமல் வைத்து விட்டான் என மனதிற்குள் திட்டிக்கொண்டே முதலாளியிடம் சென்றேன். காரணமில்லாமல் விடுப்பு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது, என்ன சொல்லலாம் என யோசித்தேன். அப்பாவிற்கு உடம்பு சரியில்லை என பொய்யை கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டேன்.
வெளியே சென்றால் அவசரமாக என்னை காரில் ஏற்றினான். காரை ஸ்டார்ட் செய்ய எங்கே அழைத்து செல்கிறாய் என்றேன். என் நண்பன் ஒருவனுக்கு இன்று பிறந்தநாள், கண்டிப்பாக நீ வர வேண்டும் என ஆசைப்படுகிறான் என்றான். இதுவரை அதுபோல் எந்த நண்பரையும் காண என்னை அவன் அழைத்து சென்றதே இல்லை. யாரையும் பார்த்தது கூட இல்லை. நான் வரவில்லை, எனக்கு அங்கெல்லாம் வர பிடிக்கவில்லை என எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கவே இல்லை. நீ வரவில்லை என்றால் அதன் பின் நான் உன்னுடன் பேசவே மாட்டேன், அமைதியாக வா என்றான். கடைசியாக அவன் காரை நிறுத்தியது தோப்பிற்குள் இருந்த ஒரு சிறு வீட்டின். அங்கே ஆள் நடமாட்டம் இருப்பது போல தெரியவில்லை. கதவை திறந்து என்னை உள்ளே போகச் சொல்லிவிட்டு அவன் காரிலிருந்து எதையோ எடுத்து வந்தான். என்ன, உன் நண்பனுக்கு பிறந்தநாள் என்றாய், யாரையுமே இங்கு காணவில்லையே, இங்கே ஏன் அழைத்து வந்தாய்? எனக்கு பயமாக இருக்கிறது, வா சென்று விடலாம் என கூறினேன். நான் சொல்லி கொண்டிருக்கும் போதே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என கேக்கை எடுத்து வைத்தான். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நானே மறந்துவிட்டேன். என் பிறந்தநாளை என்னை பெற்றவர்களுக்கு கூட நினைவில்லை போல். எப்படி தெரியும்? அவனுக்கு யதார்த்தமாக ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னதை நினைவில் வைத்திருக்கிறான் போல. கண்கள் கலங்கியது எனக்கு. பின் கேக்கை வெட்டி சாப்பிட்டோம். உன்னை சர்ப்ரைஸ் செய்யத்தான் நண்பன் பிறந்தநாள் என்று பொய் சொன்னேன் என்றான். எனக்கு பெருமையாக இருந்தது. பரவாயில்லை, நல்ல பையன்தான், எனக்கு வாழ்க்கை துணையாக கிடைத்திருக்கிறான் என நினைத்து சந்தோஷப்பட்டேன். இதெல்லாம் அவன் என்னை மயக்க போட்ட திட்டம் என அப்போது எனக்கு புரியவில்லை. பேசிக்கொண்டே இருந்தவன் திடீரென என் கையை பிடித்தான். நானும் ஒன்று சொல்லவில்லை. மெதுவாக என் அங்கங்களை தொட ஆரம்பித்தான். அவனின் தொடுதல் உள்ளுக்குள் ஏதோ ரசாயன மாற்றத்தை உண்டாக்கியது. நான் அமைதியாக இருந்தது அவனுக்கு வசதியாக போக அவன் இச்சைக்கு என்னை உபயோகப்படுத்தியும் கொண்டான். நான் கிறக்கத்தில் இருந்ததால் அவன் என்ன செய்கிறான் என நான் கவனிக்கவே இல்லை. எல்லாம் முடிந்ததும் என்னை வீட்டுக்கு அருகில் விட்டுவிட்டு அவன் சென்று விட்டான். அதன் பின் 2 நாட்கள் ஃபோன் செய்யவே இல்லை. நானாக ஃபோன் செய்தாலும் எடுக்கவில்லை. 3ஆம் நாள் காலைதான் அலைபேசியை எடுத்தான். முக்கியமான வேலையில் இருக்கிறேன், நானாக அழைக்கிறேன் என வைத்தும் விட்டான். எனக்கு வீட்டில் நல்ல வரன் வந்திருக்கிறது என கல்யாண பேச்சை எடுத்தனர். இப்போது கல்யாணம் வேண்டாம் என மறுப்பு சொன்னேன். அப்பா பிடிவாதமாக, இதுபோல் வரன் கிடைப்பது கஷ்டம், மாப்பிள்ளை தங்கமானவர், எனக்கும் வயதாகிவிட்டது, இனி உழைப்பதற்கு உடம்பில் தெம்பும் இல்லை, உனக்கு பிறகு தம்பியும் இருக்கிறான், அவனை வேறு பார்க்க வேண்டும், தயவுசெய்து ஒத்துக்கொள்ளுமா என அப்பா கெஞ்சுவது மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. மேலும் அவரை கஷ்டப்படுத்த விரும்பாமல் அமைதியாக சென்று விட்டேன். அவனுக்கு ஃபோன் செய்து கல்யாண விஷயத்தை சொல்லலாம் என நினைத்தால் ஃபோனை எடுக்கவே இல்லை அவன். சரி, ஆட்டோவிலாவது வருவான் என பார்த்தால் அதிலும் அவன் வரவில்லை. 2 நாட்கள் விடாமல் அடித்ததற்கு பிறகு எடுத்தான். கல்யாணத்தை பற்றி சொன்னால், சரி செய்து கொள், எங்கள் வீட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை, அவர்களை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என சர்வசாதாரணமாக கூறுகிறான். எனக்கு அவன் பேசுவதை கேட்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது. என்ன விளையாடுகிறாயா? நமக்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஆரம்பத்தில் நான் வேண்டாம் என சொன்னபோது நீதானே எங்கள் வீட்டில் ஒத்துக்கொள்வார்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்றாய். நீ பேசுவதை பார்த்தால் வெறும் உடல் சுகத்திற்காக தான் என்னுடன் பழகியிருப்பது போல் தெரிகிறது. உண்மையாக என்னை நீ காதலிக்கவில்லையா என்று நான் கேட்டேன். ஆமாம், அப்படிதான் வைத்துக்கொள். நீ முட்டாள்தனமாக என்னை நம்பியதற்கு நான் பொறுப்பாக முடியாது. இதை உன் வீட்டில் சொன்னால் கூட உன்னை தான் திட்டுவார்கள். பேசாமல் உன் அப்பா பார்த்த பையனையே திருமணம் செய்து கொள் என்றான். எனக்கு அப்போதுதான் அவனின் உண்மை முகமே தெரிந்தது. ஒரு ஏமாற்றுக்காரனை நம்பி மோசம் போய்விட்டேமே என அழுகையாக வந்தது. அப்பாவிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே கூறினேன். கோபப்பட்டு என்னை அடித்தே விட்டார். என் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்து விட்டேன். இரவு முழுவதும் வீட்டில் யாரும் உறங்கவில்லை. விடிந்ததுமே என்னை அழைத்து கொண்டு அந்த மோசக்காரன் வீட்டிற்கு சென்றார் அப்பா. நடந்த உண்மைகளை அவன் அப்பாவிடம் கூறி இருவருக்கும் திருமணம் நடத்தி வைக்கலாம் என கேட்டதற்கு தகாத வார்த்தைகளால் எங்களை திட்டி நாயை துரத்துவது போல துரத்தினார். காவலாளி எங்கள் இருவரையும் வலுக்கட்டாயமாக கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான். என்னை பெற்ற பாவத்திற்கு அப்பாவை நானே அசிங்கப்படுத்தி விட்டேன். நடந்த கூத்தையெல்லாம் சுற்றி இருந்தவர்கள் வேடிக்கை பார்க்க எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. வீட்டிற்கு வந்ததும் அப்பா அவனை மறந்துவிட்டு, தயவுசெய்து நான் பார்த்த பையனை திருமணம் செய்து கொள், இதற்கு மேல் தயவுசெய்து என்னை அசிங்கப்படுத்தாதே என கையெடுத்து கும்பிட்டார். நானும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் ஒத்துக்கொண்டேன். கல்யாண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்தது. இரு வீட்டாரின் ஆசீர்வாதத்தோடு எங்களின் திருமணமும் சிறப்பாக நடந்தது. திருமணத்திற்கு நிறைய பேர் வந்திருந்தனர். என்னை ஏமாற்றிய அந்த மோசக்காரனும் வந்திருந்தான். தூரமாக நின்று கொண்டு என்னையே குறுகுருவென பார்த்து கொண்டே இருந்தான். அவனை பார்த்ததும் நெஞ்சம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இவன் ஏன் இங்கு வந்தான்? ஏதும் பிரச்சனை செய்து விடுவானோ? அவனை பார்த்த பின் திருமண சடங்குகள் எதிலுமே என்னால் மனது லயிக்கவில்லை. திடீரென அவனை காணவும் இல்லை. சென்று விட்டான் போல என நிம்மதியாக இருந்தாலும் எங்கே மீண்டு வந்து விடுவானோ என பயமாகவும் இருந்தது. எல்லா சடங்கும் முடிந்து கணவர் வீட்டிற்கு வந்துவிட்டோம். அவர்கள் வீட்டில் எல்லோருமே அன்பாக பேசினார்கள்.
அதுபோல கணவன் மாமியார் கிடைக்க புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இனிமேல் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது என சந்தோஷப்பட்டேன். 10 நாள் பிரச்சனை இல்லாமல் சென்றது. மறுநாள் அதில் மண்ணை போடும் விதமாக ஒரு சம்பவம் நடந்தது. காலையில் வேலைக்கு செல்லும் கணவனுக்கு சமையல் அறையில் நானும் மாமியாரும் உணவு தயாரித்து கொண்டிருக்க கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கணவர்தான் கதவை திறந்தார். ஆணின் குரல் கேட்டது. எனக்கு பழக்கப்பட்ட குரல் போல் இருக்க யாராக இருக்கும் என எட்டி பார்த்தேன். அவன்தான் நின்று கொண்டிருந்தான். என்னை காதலிப்பதாக கூறி ஏமாற்றினேனே, அந்த மோசக்காரன் நின்று கொண்டிருந்தான். நான் விடவிடவென போனேன். ஏதோ என் கணவனிடம் பேசிய பின்பு அலைபேசியை காட்டி ஏதோ சொன்னான். அவர்கள் தூரமாக இருந்ததால் என்ன பேசுகிறார் என எனக்கு புரியவில்லை. கணவரின் முகபாவனை மாறத் தொடங்கியது. அவன் வந்த வேலை முடிந்தது என்பது போல என்னை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு கிளம்பிவிட்டான். வேகமாக அறைக்கு சென்றவர் சத்தமாக என் பெயரை சொல்லி அழைத்தார். பயம் படபடவுடன் அறைக்குள் நான் சென்றேன். இப்போ வந்து சென்றவன் உன் முன்னாள் காதலனா? அவருடன் ஊர் சுற்றிவிட்டு என்னை கல்யாணம் செய்திருக்கிறாயா? அவருடன் தகாத உறவில் இருந்திருக்காயா? அதை வீடியோ எடுத்து வைத்து என்னிடமே காட்டுகிறான். உன்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தேன், இப்படி என்னை ஏமாற்றி விட்டாயே என கத்தினார். சத்தம் போட்டதில் மாமியார் மாமனார் எல்லோருமே அறைக்கு வந்துவிட்டனர். கணவர் எல்லா விஷயத்தையும் கூறிவிட்டார். மாமியாருக்கும் மாமனாருக்கும் பேரதிர்ச்சி. என் பெற்றோரை வீட்டிற்கு வரவழைத்தனர். உங்கள் மகள் கல்யாணத்திற்கு முன்பே ஒருவனை காதலித்து இருக்கிறாள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கும். உண்மையை மறைத்து எங்களை ஏமாற்றி திருமணத்தை முடித்து விட்டீர்கள். நாங்கள் மரியாதையான குடும்பம். இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் என்னவாகும் தெரியுமா? தயவுசெய்து உங்கள் பெண்ணை அழைத்து கொண்டு செல்லுங்கள் இங்கிருந்து என்றனர். என் கணவர் என் முகத்தை கூட பார்க்கவில்லை. என் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ கெஞ்சியும் பார்த்தனர். அவர்கள் எங்களை வெளியே தள்ளி கதவை சாத்தினர். எத்தனை முறைதான் அப்பாவையும் அம்மாவையும் இப்படி கலங்க வைப்பது? அந்த மோசக்காரன் வீட்டிற்கு நானும் அப்பாவும் சென்றது சுற்றி இருந்தவர்களுக்கு தெரிந்து அவன் மானமே போய்விட்டதாம். அதற்கு பழிவாங்கத்தான் என் கணவரிடம் வீடியோவை காட்டி என் வாழ்க்கையை பாழாக்கி விட்டான். காதல் என்ற பெயரில் என்னை ஏமாற்றி அந்த வீடியோ எடுத்து வைத்து கொண்டு என்னை நடுத்தருவில் நிற்க வைத்து விட்டான் படுபாவி. இப்போது வாளா வெட்டியாக இருக்கிறேன் அப்பாவுடைய வீட்டில். நான் யோசிக்காமல் செய்த விஷயங்களால் என்னை எத்தனையோ பேருடைய மனம் நோகடிக்கப்பட்டது. பார்த்தீர்களா? காதல் என்ற பெயரில் சில காம பேய்கள் இருக்கும் உலகம் இது. நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும்.